இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டைனோசர் முட்டைக்குள்ளே இருக்கோம். சவுண்டு பார்த்தீங்களா பின்னாடி டைனோசர். இந்த டைனோசர் வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. பிரசவம் பார்த்துடலாமா டைனோசருக்கு? நான் உனக்கு பிஸ்கெட் வாங்கி போகிறேன், பாலேஜ் பிஸ்கெட். கடிதா 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 பாவி. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா லோனாவாலாவில் தான் இருக்கும். ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்க எல்லா லாட்ஜி ஸோ எல்லா ரெசார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹோட்டல் புக் பண்ணலாம், ஸோ ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். பட் இருந்தாலும் நாளைக்கு காலையில் செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிட்டோம் ஒரு 5 மணி நேரம். செம்ம டயர்டு. உடனே வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வந்தோம். இங்கே ஒரு தமிழ்காரர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா புரோஹித். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 7 மணிக்கு புக் பண்ணி நாளைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரூம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், பின்னாடி கார்டனாக இருக்கட்டும். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெளியில் போயிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவே இல்லை. ஸோ எங்கே எப்படி போகிறது அப்படின்றத விசாரிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மீட் பண்ணுறேன். ஸோ வாங்க டைரெக்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடலாம். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ லோனாவாலாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய ட்ரெக்கிங், நிறைய கர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 1 டே பேக்கேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேக்கேஜ் வச்சுருக்காங்க. சைட் சீயிங் மட்டும் தனியாக, இது இல்லாமல் ட்ரக் பண்ணுறது, இது இல்லாமல் தனியாக ஒரு நாள் மட்டும் ட்ரக் பண்ணுறது அப்படின்னு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 5 பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டைனோசர் பார்க். 2வது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய ஃபோர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டைனோசர் பார்க் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டேரெக்டாக போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு பிளேஸாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ரோலக்ஸ் பாயிண்ட் ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டைனோசர் பார்க்கில் தான் இருக்கும். ஸோ உள்ளே என்ன இருக்கும் அப்படின்ட்டு தெரில. ஸோ டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டாச்சுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டைனோசர்ஸோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் அது அசைகிற மாதிரி, ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ டிக்கெட், உள்ளே போனால் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க டைரெக்டாக உள்ளே போகலாம். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டைனோசர் முட்டைக்குள்ளே இருக்கோம். சவுண்டு பார்த்தீங்களா பின்னாடி டைனோசர், அதுக்கு இந்த முட்டையை திருட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனோசர் பார்க்குள்ளே போகிறதுக்கு பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 rupees வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. இது இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு நிமிஷம் இங்கே வெளியே வந்துடுறேன். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். டைரெக்டாக வாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி, இது அசைகிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை பாருங்களேன், வாங்களேன். ஓகே ஓகே ஓகே. ஆனால் கொடூரமாக இருக்கான் பார்த்து. கணிச்சு கை உள்ள விட்ருவா. ஆமாம் ரீல்ஸு. சரி ஓகே. இவன் தான் சிலையாக மாட்டான். அடே ஒன்றுதான்டா மச்சான், குட்டி போட போது மச்சான். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போகுது. ஸோ அங்கே நிறைய டைனோசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. வாங்க டைரெக்டாக போகலாம். டைனோசர் வாய்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வச்சு போக போகிறோம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதான் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே நம்ம போனோம். இன்னும் மச்சான் பாஞ்சிரா, இங்கே போடுறா பெட்டு மச்சான். அடே டைனோசர் வாயில் கை மட்டும் இல்லை, காலே வைப்பேன். ஓ மை காட் ரியாஸ், வாட் இஸ் திஸ்? நான் கடி பிடிச்சிருக்கிறேன் அவனை.
அசைஞ்சு நின்றுச்சு தொட்ட உடனே தூடா ரேஸ் நீ தூடா ஆடுக்கிறத பாடுறான் ஆடுக்கிற. ஓ மை காட். இப்போ இங்கே வந்து நின்றுடுது தெரியுதா? அங்கே சென்சார் இருக்கு. இப்போ பார். ஓ மை காட். வேணாம் வாங்க போகலாம். பாரு இது யூனிக் டைனோசர், குட்டி டைனோசர். ஓ மை காட். டைனோசர் படம் பார்த்துருக்கியா? அது பேர் உனக்கு படம் பார்த்தா தெரியும். நான்லாம் டைனோசர்லாம் பார்த்ததில்ல. பார்த்தியா மச்சான்? ஏதோ கடிச்சு வச்சிருக்கு பாரு டைனோசர் குட்டி. வேற லெவலு. ஓனனை கடிச்சிருக்கோ? இந்த பாரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான இடம். இதை பார்த்தீங்க அப்படின்னா பயந்துருவீங்க. டைனோசர் அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனாக மாறுறது. நம்ம குரங்குலேருந்து வரல, டைனோசர்லேருந்து வந்திருக்கோம். குரங்கு இன்னும் இருக்குது, மனுஷனும் இருக்கான். அதான் தவறு. டைனோசர்லேருந்து மனுஷன் உருவாக்கியிருக்கான், சின்ன டைனோசர்லேருந்து. பாரு அதான் நம்ம டைனோசர் பரம்பரை. என்னடா இது? ஓ அந்த படத்தில் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பேர் இருக்கா இதுக்கு? ஒவ்வொரு டைனோசருக்கும் தனித்தனியாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. Hey, my name is John Cena. ஸ்மாக் போட்டுருவா, டிடிடி போட்டுருவா. ஹெச் டிடிடி வேற மாதிரி ஆகிடும். என்ன கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ரொம்ப மழை பெஞ்சு டஸ்ட் ஆகிடுச்சு போகிறான். அதை பிச்சு சேர்ந்து ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில். மேலே தோல்லாம் இருக்க மாதிரி உடம்புல. ப்ரோ கிணறு ப்ரோ, குளிக்கலாமா? அப்படின்னா ஓ மை காட். சரி வாங்க, என்ன வழி இல்லை. பெரிய ரொம்ப பெரிய ஸ்டாச்சுவாக இருக்கு. நாங்கள் அதான் அது வா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்குது. இப்போ பார்த்தீங்களா முட்டை போட்டு வச்சுக்குது. டேய் டைனோசர் முட்டைன்னு சொல்லிட்டு தேங்காவுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்கடா. டேய் மனசாட்சின்னு ஒன்றும் இல்லையாடா தேங்காய் ப்ரோ. இது ஒரு ரகம், இது ஒரு டைனோசர். இது மாதிரி ஏறி உட்கார வேணா? ஓகே. இது வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு கம்மி மாதிரி வச்சு அந்த இடத்துல ஒரு மிஷின் வச்சிடுறாங்க ப்ரோ. தலையை மட்டும் ஆடுது, வாழை எப்படி இப்படி ஆடுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. வாங்க அப்படியே. இது அங்கே டைனோசர் முட்டை இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? இது கூட கொஞ்சம் பாம்பு வச்சு அனகொண்டா படத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்றோம். கைஸ் இங்கே பாருங்களேன், இந்த டைனோசர் வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. பிரசவம் பார்த்துடலாமா டைனோசருக்கு? அப்படியே தூக்கி வெளில வச்சிடலாமா? இல்லை இந்த முட்டையை உடைக்கவா? காசு கொடுக்கணுமா? ஓ மை காட். வாங்க ப்ரோ, வண்டி இருக்குது ப்ரோ, வண்டியில் போகலாமா? இதுனா அவ்வளோ கிலோமீட்டர் இதில் வண்டி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் இங்கே ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு கிளாஸ் மாதிரி போட்டுட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆக்டிவிட்டி போகும். நான் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவோம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ நான் இங்கே இந்த டைனோசர் பார்க் வந்ததுனால டைனோசரே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் 2 ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆக்டிவிட்டி ஒன்று தான், அதுக்குள்ளே இருக்கிற கேட்டகரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு. ஸோ இப்போ போயிட்டு உள்ளே ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ வாங்க டேரெக்டாக உள்ளே போகலாம். उसमें आपको एरो दिखा देगा स्क्वायर में, मतलब थोड़ी देर के बाद में. ओके. उसको आपको प्रॉपर्ली शूट करना हो, सबको टाइमिंग मिलेगा आगे. और कैसे वो स्क्रैच भी करते रहते हैं ना, तो उसमें लाइफ को लो नीचे करके फिर से ऊपर करके कैटिस को मारे छोटे छोटे नीचे आए हुए. जो अभी तो तने आज राइस बार मेरी ने लोड तने आकना अंदर एवो दिखा से कि बता तने बड़ी. ஸோ தான் ப்ரோ நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வருது, நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அது நான் இங்கே என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணன்றது அதில் மேட்ரு, அதுக்குள்ளே என்னன்றது தான். நீ வேறு ஒன்றும் ட்ரை பண்ணி இல்லை அதே கூட ட்ரை பண்ணிப்பா. ரியாஸ் போ, गंजू जे बोले நீ போ.
என்ன ட்ரை பண்ணுறா டைனோசர் வேணாம் ப்ரோ வேறு ட்ரை பண்ணி போகிறோம். இது சென்டருக்கு தான் அவர் யூனிக்காக சொன்னார் நல்லா இருக்கும்னாரு. இது எனக்கு தெரிஞ்சு அது வரும்போது அது ஓடி வருது, இது இப்படி ஸ்மூத்தாக இறங்கும். இது ட்ரை பண்ணிடுறேன் சாதாரண. ஆமாம் அப்படிதான் மச்சா கீழே ஒரு ரூபா கைது எடுத்து கொடு. மச்சா மூமெண்ட் கொடுறா கேட்காது இல்லை கோ வரைக்கிறான் ஃபாஸ்ட் 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 डायनासोर ने ரைட் லெஃப்ட் ப்ளீஸ். கணேஷ் நல்லா இல்லை கணேஷ் கழுதி போட்டு வந்தார். காலைல கட்டிங் போட்டியா? ஷூ போட்டுக்கிறான் கணேஷ். ஷூ நல்லாவே இல்லைடா அது. என்னடா கொஞ்சம் கூட சேவ் பண்ணிக்கிறான் மச்சா முழுகிட்டா அதில். இந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு இல்லை. ஸோ சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டோம் அப்படின்னா உண்மையிலே ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. ஓகே அவரேஜாக ட்ரை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆளுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியாச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ப்ரோ அவ்வளோதானா இது? மிரர் மேட்ச் இருக்கு அது நம்மளோட. ஓகே இது டிக்கெட்லையா? 90 இல்லை ப்ரோ அதான் மிரர் மேட்ச்ன்றது அந்த கண்ணாடி ஃபுல்லாக இருக்கும், நம்மளே தெரியும் நல்லா. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிரர் மேஸ் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம டிக்கெட் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு. ஸோ இப்போ நம்ம அங்கே கேம் விளாண்டோம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா தனி பைசா. ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஸோ வாங்க உள்ள மிரர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு சில போறடா இந்த பக்கம் போறாங்க தெரியல. மச்சான் அவங்க எங்கேயோ போன மாதிரி இருக்காங்க. கண்ணாடிடா எஞ்சுடா டேய் தோறா வழி ஓடுறா. கம்முன்னு வேணாடா வேணாடா இரு இரு அவங்க அந்த அங்கே போகிறாங்கடா. அவ்வளோதான் வேகமாக போ. கை வைக்காம போவானுங்க, அதான் நல்லா இருக்கும். கையை கட்டு பின்னாடி கை கட்டு, மண்டையில் தான் அடிக்கணும். ஏய் ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்ட மச்சான், அவ்வளோ ஈஸியாக போயிடல வாடா. இதே வர்றா இப்படிடா இங்க இருக்கு 2 டோர் இருக்குடா, கட்டை வச்சிருக்காங்களே தெரியல உனக்கு? ஓ ஆமாம் மச்சான், டான் 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 கட்டை இங்கே ஆப்போசிட்டையும் தெரியுது இல்லை மச்சான், அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓ மை காட். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் வேக்ஸ் மியூசியம் தான் போக போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புரியுது புரியுது. அது ஃபோட்டோ எடுத்து பார்த்தா இன்னும் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மெழுகு தான் போல. ஆனந்த ஏய் யார் யாருன்னு சொல்லுவாப்பா? இது ஜாக்கி சான். இவன் யார்? இவன் ப்ரூஸ்லிடா. ப்ரூஸ்லி. ஓகே ஏய் போஸ்ட் பண்ணு, அதே போஸ்ட் பண்ணுடா. இது மச்சான் பை வெசி இங்கே போன்றா. ஓ மை காட். தம்பி பத்திரமா வச்சு மூஞ்சிலாம் தூசி தூசி தொலைக்க மாட்டியா? யாரா இவங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இங்கிலீஷில் பேசினா ரிப்ளை பண்ணாங்க. எக்ஸ்கியூஸ் மீ.
மை நேம் இஸ் ஆனந்த். வாட்ஸ் யுவர் நேம்? சிரிக்கிற மாதிரியே இருக்கடா இங்கே போய் பார்க்கும்போது. டேய் ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்கா சிரிக்கிற மாதிரியே. கவலைப்படாத, நான் உனக்கு பிஸ்கட் வாங்கி போகிறேன், பாலேஜ் பிஸ்கெட். ஏய் உடம்பு சரியில்லை, மருந்து ஊற்றுவா. அதுவா கடிடா கடிடா கடிடா. ஒரு குட்டி 2 குட்டி அங்கிட்டு பாருங்க. ஓ மை காட், என்ன சாவடிக்க வரான். அப்படி பேக். ஓகேவா? ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய டைனோசர். ஸோ அவங்க சொன்னாங்க பார்த்தியா பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்குள்ளேயே தங்குற மாதிரியான ரெசார்ட் இருக்குது. புக் பண்ணி தேவைன்னா புக் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள். ஸோ அந்த ரெசார்ட்டோட சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக்கு, அதை அழகாக பார்த்து ரசிக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இதுதான் நினைக்கிறேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே கிளம்ப போகிறோம். அவ்வளோதானா? இதோ கொஞ்சம் இருக்குது போலையே. ஹாரர் ஹவுஸ் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். வாங்க போகலாம். அவ்வளோதான் போலையே ப்ரோ. ஹாரர் ஹவுஸ்ன்னு சொன்னாங்க, இதில் ஒன்றும் ஹாரர் ஹவுஸ்லாம் இல்லை போலையே. ஓ இதை தான் ஹாரர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சாங்களோ. இது டம்மியா ஒரிஜினலா? இது டம்மியா ஒரிஜினலா? டம்மி தான், சும்மா அதை வந்து இது பண்ணுறதுக்கோசரம் ஷோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். வேறு இல்லை. இதுதான் ஹாரர் ஹவுஸேவா? ஹாரர் அங்கே பாரு முட்டை வச்சுருட்டாடா. டி சிசிடிவி மச்சான் பார்த்து மச்சான் முடியாது தெரியாது. ஓ மை காட். வச்சுருங்க, வாங்க போயிடலாம். ஒரு டைனோசர் உயிரை மச்சான் காப்பாற்றிருக்கேன். இல்லைடா இப்போ வந்து டைனோசர் இல்லை, இந்த முட்டை தூக்கி போய் கோழி கூட வச்சுன்னு வச்சுக்கோங்க, அடக்காத்து டைனோசர் குட்டி போட்டுருவோம். டைனோசர் குட்டி ஒன்றா சேர்ந்தா குட்டி வரணும். ஆமாம், வந்தோமே அந்த பக்கம் டைனோசர் கறி போடுறாங்கம்மா. அரைக்கிழமை வீட்டுக்கு அரைக்கிழமை நான் ஒரு கோழி வாங்கி போயிடுறேன். அப்படியே கோழின்னு சொல்லணும். கோழி மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஹாரர் ஹவுஸு. ஸோ ஹாரர் ஹவுஸ் தான் இது. அவ்வளோ ஒன்றும் ஹாரராக இல்லையே. மச்சான் இங்கே 2 பேர் தூங்க மாட்டோங்க மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, ஹே போடாங்கட்டு. ஹே மச்சான் எப்படி இருக்கு? கை கொடு. பை, see you soon. பாவி அடா பாவி டே, பயமா இருக்குடா டே. காலை பிடிச்சி சொல்லிட்டு போட்டுருவோம், அப்புறம் கடுப்பு எத்தனை இருக்குன்னா. டேய் நீ ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணால் இன்னும் பயமாக இருக்கும் போல ப்ரோ. அடே வேண்டா, அவ்வளோதான், கிட்டலாம் வராது. டேய் அம்மா பயமாக இருக்குடா. ஏய் காத்தடிடா மாச்சு, சைக்கிள் காத்தடிடா. ஜாம்பியா பாத்தியா பயந்துட்டான். யாருக்கிட்ட வேற மாதிரி ஆகிடும். எக்ஸ்கியூஸ் மீ, லிவ் இட் மச்சான். பார்த்துங்க நான் பாடுறா. ஏய் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணு, ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணு. அவ்வளோதான், உனக்கு வேற மாதிரி ஆகிடும். தம்பி நீ வரலையே? அடா பாவி போடாங்கிட்டு. ரைஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஹாரராக இருந்துச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சிட்டான். அவங்க சொன்னாங்க ஃப்ளாஷ் அடிக்காமல் போனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு. ஃபேஸ் தெரில தான் இருந்தாலும் அது அடிக்கும் போது இன்னும் பயமாக இருந்திருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. இது என்ன வழி? கேவ், கொகை.
ஏய் நிஜமாக இதில் பாம்பு கம்பு இருக்க போகிற டேய். ஃப்ளாஷில் வேணாம் மச்சான். இது ஒருத்தர் இருக்கான். 1 ஐஸ் பாய், 2 ஏய் கமலரா, 3 ஏய் திரும்படா வாரு வா 3 அவ்வளோதாண்ணா. 3 பேர் தான் இருக்காண்ணா. ஓகே இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, பறக்கும் டைனோசர், ஒத்த கம்பு டைனோசர், வேற என்ன இருக்குது அங்கிட்டு பாரு, டைனோசர் மேல் டைனோசர். அடாடாடாடாடா பார்த்துடா டேய், செத்துக்கிட்டு போயிட்டு போகிறேன். யாரோ உடச்சிட்டாங்கண்ணா பாரா. யானை தந்தை திருட்டு போகிறோமா டைனோசர் தந்தத்தை கூட விட மாட்டேங்கிறாங்கடா. ஓ மை காட், அங்கே போய் அந்த பெரிய டைனோசர் கடிக்குமா? படத்துலேருந்து அப்படியே வாங்கி இது பண்ணிட்டானுங்க. சரி இது பார்த்தியா, அவதார் படத்தில் பறந்து போவானுங்களே அதானே, இதே டைனோசர் நீங்கள் வச்சுக்கிறானுங்க. ஏன்டா குறுக்கில் புந்து போகிற? ஓ மை காட், இவ்வளோ டைனோசர். ஆமாம். நீங்கள் எந்த பிரிவு சேர்ந்தங்க? நான் டைனோசர் இருந்து மனித பிறவியாக மாறினவன். வா, நாங்கள் டைனோசர் பிரிவு தெரியுமில்ல? அப்படியா? நீ மனுஷ பிறவியே இல்லை, டைனோசர் பிறவியா? சுவை பண்ணுறீங்களா? சுவை நகை சுவை. மூச்சு வாங்க தம்பி. ஏன்டா இதில் எப்படி இருக்கு? ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் பார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வாங்க அப்படியே டேரெக்டாக வெளியில் போகலாம். ஸோ அடுத்தடுத்த பிளேஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.